அதனாலவே நீங்க Facebook பக்கம் போயிருந்தீங்க அப்படின்னா, மார்ச் மாசம் 13ஆம் தேதியும், மார்ச் மாசம் 14ஆம் தேதியும் பார்த்தோம் அப்படின்னா, நிலா ரெட் கலர்ல மாறப்போகுதுன்ற மாரி தகவல் நெறைய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம 2025ஓட முதல் சந்திர கிரகணம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மார்ச் 13, 14ல நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 14 ஹோலி அன்னைக்கு வரதுனாலயும், இந்த ஒரு பௌர்ணமிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில ரெட் மூன் பார்த்தோம் அப்படின்னா அப்பியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே ரெட் மூன் 9ஆம் தேதி மார்ச் 2025 நைட்டு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னப்பா மார்ச் 13, 14 தான் வரப்போகுதுன்னு சொல்ற, நீ என்ன 9 மார்ச்லயே வந்துருச்சுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிணறு வெட்டுறதுக்கான ரசீது என்கிட்ட இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருந்தேன் நிலாவை நானு. ஆனா இது முழு நிலவுல தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி தெரியல, கொஞ்சம் சிறுசா தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லணும். நான் பார்த்த அந்த நிலாவை பத்தியும், இதனால அந்த நிலா ரெட் ஆகுது, அது மட்டும் இல்லாம இதனால இந்த நிலாவை நம்மளால பார்க்க முடியாது, எந்தெந்த நாடுகள் பார்க்கலான்றதான் இந்த ஒரு காணொலியில பார்க்கலாம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. மதுரை குருவி யூடியூப் சேனல்ல பார்த்தோம்னா வானவியல் சம்பந்தமா ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 3 வீடியோவும் பார்த்தோம்னா நல்லா ரீச்சாகவும் இருந்தது. மட்டும் இல்லாம வானவியல் நிகழ்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கிற நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன வருதுன்ற மாதிரியான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். மட்டும் இல்லாம நம்ம 6 கோள்களை கண்ணில் பார்க்கலான்ற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அதுவும் நல்ல ரீச்ல போயிருந்தது. அப்புறம் மட்டும் இல்லாம இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குற எந்த பிளானட்டையும் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வரவேற்பா இருந்தது. இந்த வரிசையில இதே மாதிரியான ஒரு வானவியல் நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொல்லி இருந்திருப்பேன், இன்னைக்கு நாளைக்கு நிலா பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர்ல மாற போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அது இந்தியாவில பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 9 மார்ச் 2025 நைட் ஒரு 2:30 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா நிகழ்ந்துச்சுன்னு சொல்லணும். எந்த நாட்டுலப்பா நிகழ்ந்துச்சுன்னா எந்த நாட்டுல இல்ல, நம்ம ஊர்ல தான், தமிழ்நாட்டுல தான் நிகழ்ந்தது. சிலர் நோட் பண்ணியிருப்பாங்க, சிலர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சம்பவம் நடந்தது நைட்டு 2:30 மணிக்கு. நைட்டு 2:30 மணில இருந்து கிட்டத்தட்ட 3:15 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிலா பார்த்தோம்னா ரெட் கலர்ல இருந்தது. ஏன்னா மேற்கு திசையில இருந்தப்ப ஒரு நிலா பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எதனால அப்படின்னா மார்ச் 13, 14 தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பட் இது என்ன மார்ச் 9ஆம் தேதியே வந்துருச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா மார்ச் 13, 14ல முழு நிலவு பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலரா மாறும்னு சொல்லியிருந்தாங்க. நான் எடுத்து வச்சிருந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3வது 4வது நாள் பிறை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு நிலா தெரியும். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர்ல மாறி இருந்தது. 2-3 நாளா பிளட் மூன் சொல்லி ஒரு போட்டோ காட்டாங்களா, அதே மாதிரி எக்ஸாக்டா இருந்துச்சுன்னே சொல்லணும். இப்போ நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னா நிலா ஓரளவுக்கு ஒயிட்டா இருக்கும், இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோ கலர்ல தெரியுற மாதிரி இருக்கும். என்னது நிலா மஞ்சளா தெரிஞ்சு ஒழுங்கா போய் கண்ணை செக் பண்ணியாச்சும் மஞ்சள் கமலை மேல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, நிலா கொஞ்சம் எல்லோயிஷா தெரிஞ்சது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 16 ஜனவரி 2025ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய நிலா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. என்னடா செக் பண்ணி பார்க்கும்போது உல்ஃப் மூணுன்னு சொல்லி இருந்தாங்க. மார்ச் 9ஆம் தேதி பார்த்ததுக்கு அப்புறமே டெய்லியுமே பாக்குற நிலா இன்னைக்கு ரெட் ஆகுமா, இன்னைக்கு ரெட் ஆகுமான்ற மாதிரி. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ரெட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நேத்து வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வெள்ளையா தான் தெரிஞ்சிருந்தது. ஒருவேளை அபிராமி பட்டதுக்கு பௌர்ணமி தெரிஞ்ச மாதிரி நமக்கு மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரியல. இல்ல உங்கள யாராச்சும் அந்த நிலாவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏப்பா பேசிக்கிட்டே இருக்கானே பாம்பு எடுத்து காட்ட மாட்டேன்ற மாதிரி. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்க, அந்த நிலாவை தான் காட்டு அப்படின்னா அந்த நிலாக்கான வீடியோப்பா நான் போடுறேன். இது பார்க்க கொஞ்சம் டிம்மா தான் தெரியும் என் ஃபோன் கேமரால எடுத்ததுனால. அதெல்லாம் சரிப்பா, எதனால அந்த நிலா பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கலர்ல மாறுதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு நாளைக்கு வருது பார்த்தோம் அப்படின்னா 2025ஓட முதல் சந்திர கிரகணம்னு சொல்லியிருந்தாங்க. சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வருதுதான் சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. அப்படி சந்திர கிரகணம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நிலா முழுசா மறைஞ்சு போகும். இந்த சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் நிலா பார்த்தா தெரியாம இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிலா வெளியே வர ஆரம்பிக்கும். அது பூமி அந்த இடத்துல இருந்து நகர நகர நிலாவை நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கும். அதே மாதிரியான சேம் சினாரியோ தான் பார்த்தோம்னா இந்த ஒரு சந்திர கிரகத்திலேயே நடக்க போகுது. பிரேம்பா நிலா சவப்பா தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியனை பூமி மறைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள்லாம் பார்த்தோம்னா விலகி போகுது. அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு ஒளி அலை இருக்கும். அந்த ஒரு ஒளி அலையாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஒளிகள் நம்மளுக்கு டார்க்கா தெரியும், சில ஒளிகள் நம்மளுக்கு லைட்டா தெரியும். எடுத்துக்காட்டி நீங்க ஒரு போலீஸ் வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வண்டி மேல இருக்க சைலண்ட்ல ஒரு ப்ளூ இருக்கும், ஒன்னு ரெட் இருக்கும். இதற்காக போலீஸ் வண்டியில சைலண்ட் ப்ளூ ஒன்னு ரெட் ஒன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த கலர் யூஸ் பண்ணாலும் கூட அது இயற்கையில ஒன்றி போயிடும், கலர் தனியா தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ளூ லைட் ரெட் லைட் எதனால யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஒளி அலை இருக்கு. அந்த ஒளி அலையில ரெட் பார்த்தோம் அப்படின்னா ஹையா இருக்கும், அதே மாதிரி ப்ளூ பார்த்தோம் அப்படின்னா வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கனாலதான் ஒரு ஹை வேவ் லென்த் கொண்ட கலரையும் ஒரு லோ வேவ் லென்த் கொண்ட கலரையும் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஜீப்ல பயன்படுத்துறாங்க. ரெண்டையும் ஒரே நேரத்துல பயன்படுத்துறது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட அந்த கலர் தனியா தெரியும்.
இதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லூனார் எக்லிப்ஸ்லயும் இருக்கு. அதாவது சந்திர கிரகணத்திலையும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் பார்த்தோம் அப்படின்னா பூமியோட அட்மாஸ்பியர்ல பட்டு அதோட வேவ் லென்த் காரணமா பிரிஞ்சு போக ஆரம்பிக்குது. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா வேவ் லென்த் கம்மியா இருக்கக்கூடிய ப்ளூ லைட்டும் கிரீன் லைட்டும் பார்த்தோம் அப்படின்னா பூமியோட அட்மாஸ்பியரை ரீச் பண்ண உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே போயிடும். அதனாலேயே பார்த்தோம்னா ப்ளூவும் கிரீனும் பார்த்தோம் அப்படின்னா நிலா மேல படுறது கிடையாது. அது போக ரெட்டோட வேவ் லென்த் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கிறதுனால இது பூமியோட அட்மாஸ்பியரும் கடந்து போய் நிலா மேல படுறதுனாலதான் இந்த ஒரு சந்திர கிரகணத்துல நிலா சிவப்பா தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சோகமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இதே மாதிரியான இன்னொரு சந்திர கிரகணம் அதாவது பிளட் மூன் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாசம் வர இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2025. அந்த செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய பிளட் மூனை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு உறுதிப்படுத்தி அதையும் நான் வீடியோவை அப்லோட் பண்றேன். இந்த தலைப்பாட்டு ஒண்ணு இருக்கு, கண்ணை கசகம் சூரியனும் ரெட்டுன்னு. நான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிலாவே ரெட்டா மாற போகுது. இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் அமெரிக்காக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உன் வீடியோ ஆண்டிப்பட்டியே தாண்டி போகாதீங்க, இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற ஆண்டிப்பட்டிக்காரங்க யாராச்சும் அமெரிக்காக்காரங்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட கருத்தை அவங்க கமெண்ட் பண்ணட்டும். இதோட இன்னொரு காணொலியை முடிச்சுக்கலாம். இன்னொரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.